முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 43. தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த கந்தர் அனுபூதி 51 பாடல்களில் இந்த 42, 43, 44 என்ற இந்த 3 பாடல்களும் கந்தர் அனுபூதி பெற்ற நிலையை, அந்த அனுபூதி பெறும் நிலையை அழகாக விவரிக்கிறது. 42வது பாடலில் சொன்னார், குறித்து அறியும் நெறியை நிகழ்த்திடலும் அப்படின்னார். உன்னை நான் அறிவதை, நான் பிரம்மம் என்று உணரும் தன்மையை நீ எனக்கு காட்டி கொடுத்தாய் முருகா, நீ அந்த நிகழ்ச்சி நடைபெறுமாறு செய்தாய் அப்படின்னு சொன்னார். அந்த உணர்வு வந்த உடனே அறிவற்று அறியாமையும் அற்றது, உலகோடு உரை சிந்தையும் அற்றது அப்படின்னு சொன்னார். இந்த பாடலில் சொல்கிறார், எனக்கு அனுபூதி பிறந்தது. எப்போ அனுபூதி பிறந்ததுன்னா, ஆசா நிகழும் துகளான பின் அனுபூதி பிறந்தது. அதுவும் முருகா நினது அன்பருளால் அப்படிங்கிறார். இப்போ பாட்டை பார்ப்போம். தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசாம் முருகா நினது அன்பு அருளால் ஆசா நிகழும் துகள் ஆயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. முருகனை பார்த்து சொல்கிறார், தூசா மணியும் துகிலும் புனைவாள். தூசானா குற்றமற்ற, மணினா ரத்னங்கள், முத்து பவழம் போன்ற ரத்னங்கள். மணியும் துகிலும், துகில்னா உயர்ந்த ஆடைகள், புனைவாள் அணிந்திருக்கின்ற வள்ளி பிராட்டி. நேசா அந்த வள்ளிக்கு பிரியமானவனே. முருகனை பற்றி சொல்லும்போது அவள் வள்ளிக்கு பிரியமானவன். ஜீவாத்மாவை தான் வள்ளியாக நம்ம சித்தரிக்கிறோங்கிறது தெரியும் நமக்கு. இந்த இடத்துல சொல்கிற போது, வள்ளியை பற்றி சொல்கிற போது, அவள் உயர்ந்த அணிகலன்களையும் உயர்ந்த ஆடைகளையும் அணிந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார். அவானா வேட பெண், காட்டில் இருந்தவோ. கிராத குழி அப்படின்னு சொல்லுவார் ஒரு பாடலில். கிராத குழி என்ன ஆடை அணிஞ்சுன்னு இருப்பா, ஏதோ பாசியும் பவழமும் அணிஞ்சுன்னு இருப்பா. இலை தழைகளையே கொடிகளையே ஆடையாக அணிந்திருப்பாள். அப்படி இருக்கிற வள்ளியை இங்கே குறிப்பிடுகிற போது சொல்கிறார், தூசா மணியும் துகிலும் புனைவாள். குற்றமற்ற உயர்ந்த மணி முத்து பவழம் போன்ற ஆபரணங்களை அணிந்தவளாகவும் உயர்ந்த ஆடைகளை அணிந்தவளாகவும், அப்படின்னா ஒரு சொஃபிஸ்டிகேஷன் காட்டுறார் அங்கே. அது ஆக்சுவலாக வள்ளி சாதாரண நிலையிலிருந்து, அந்த ஜீவாத்மா பக்தி நிலையிலிருந்து அனுபூதி கிடைக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறாள் என்கிறத இந்த பாடலில், இந்த வரிகளில் குறிப்பிடுகிறார். அருணகிரிநாதர் இண்டிகேட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சட்டிலாக பண்ணுவார். அதே சமயத்தில் அந்த ஆழம் நமக்கு அப்படியே பிரமிக்க வைக்கும் நமக்கு. இந்த இடத்துல சொல்கிறார், வள்ளி வேடகுலத்தில் பிறந்த அவள் உயர்ந்த ஆடைகளையும் அணிகலன்களையும் அணிந்திருக்கிறாள் என்றால், அந்த ஜீவாத்மா அந்த உயர்ந்த பதம் பெறுவதற்கு தயாராகி இருக்கிறது என்றுதான் பொருள். நினது அன்பு அருளால் ஆசா நிகழும் துகளாயின. ஆசா நிகழம், ஆசானா ஆசைகள். முன்னாடி இருக்கிற பாடலெல்லாம் சொன்னார் இல்லையா, பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு அப்படின்னார். அகம் மாடே மடந்தையர் எனும் பிரமத்தில் வளைபட்ட கைமாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ. இந்த ஆசை தான் எல்லாவற்றிற்குமே காரணமாக இருக்குது. நான் அனுபூதி நிலையை அடைவதற்கு பெரிய தடைக்கல்லாக இருப்பது அந்த ஆசை தான், பேராசை. அந்த ஆசை என்பது விலங்காக, ஒரு பெரிய சங்கிலியாக என்னை கட்டி போட்டிருக்கிறது. அது என்னை இந்த சம்சார பந்தத்தில் அழுத்துகிறது. ஆனால் அது முருகனோட அருளால் அந்த ஆசா நிகழம்னா விலங்கு. அந்த ஆசை என்கிற விலங்கு துகள் ஆயின பின் தூளாக எடுத்தான். அந்த கட்டியிருந்த விலங்கு பொடிப்பொடியாக போயிடுத்து. அறிவாய் அடியோடும் அப்படின்னு ஒரு பாடலில் சொன்னார் இல்லையா, வேரோடு எடுக்கணும் அப்படின்னு. அது மாதிரி இங்கே சொல்கிறார், அந்த விலங்கு தூளாக எடுத்து. அதனால எனக்கு இந்த ஆசைங்கிறது என்னை விட்டு போயிடுத்து. அப்போது
பேசா அனுபூதி பிறந்ததுவே. அனுபூதி நிலை பேசா, அதை பற்றி சொல்ல முடியாது, சொல்லணாதது அந்த ஆனந்தமே அப்படிம்பார் இல்லையா. பரமானந்த சாகரத்தில் இருக்கும்போது அந்த உணர்வை சொல்ல முடியாது, சொல்லணாத ஆனந்தம் அது. அதைத்தான் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அது எப்படி பிறந்ததுன்னா, முருகா நினது அன்பு அருளால் அப்படிங்கிறார். ஒரே வார்த்தை போடுறார், அன்பு அருள்னு. அன்பு என்பது பக்தி பண்ணுவது, அது அடியார் முருகனிடம் இறைவனிடம் செலுத்தும் அன்பு பக்தி, அதை அன்புன்னு சொல்லுவோம். அருள் என்பது இறைவன் நமக்கு காட்டுவது, இறைவன் தன் அடியார்களுக்கு பொழிவது அருள். அருள் மழை பொழிவது இறைவன். அன்பு காட்டுவது, பக்தி செய்வது, அன்பாகவே உன் பாதம் பணிவது, இதெல்லாம் அடியார் செயல். இது ரெண்டையும் சேர்க்கிறார். அன்பு அன்பு அருள் ஒரே வார்த்தையாக போடுறார். அதாவது அடியவர்களுடைய பக்தி நிலையும் இறைவனுடைய அருள் செய்கின்ற நிலையும் ஒன்று சேர்ந்து சங்கமம் ஆன பிறகுதான் பேசா அனுபூதி பிறக்குமா. பேசா அனுபூதி பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய அருள் மாத்திரம் இல்லை, அடியவன் அதற்காக வேண்டிக்கொண்டே தேடிக்கொண்டே இருப்பது மாத்திரம் இல்லை, அவன் செய்கிற பக்தி மாத்திரம் இல்லை, அந்த பக்தி ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து அந்த நிலையில் இருக்கும்போது இறைவன் காட்டுகின்ற அந்த அருளும் சேர்ந்து, அன்பும் அருளும் சேர்ந்து தரக்கூடியதே அந்த உயர்ந்த அனுபூதி நிலை. அனுபூதி பற்றி நிறைய திருப்புகளில் சொல்கிறார். ஒரு திருவகுப்பில் சொல்கிற போது, மனகுண சலனமில் துரிய அதீத சுகானுபூதி மௌன நிரக்ஷர மந்திரம் பொருந்தி மார்பில் திகழ்ந்தன அப்படிம்பார். சுகானுபூதி அது மிகுந்த சுகத்தை தரக்கூடியது, பேரின்பத்தை தரக்கூடிய அனுபூதி நிலை. அனுபூதி பெற்றதை பற்றி நீராலய பாடலில் சொல்லுவார். யோக அனுபூதி அடைவித்த என்று இந்த நிறைய பாடல்களை சொல்லுவார். அந்த அனுபூதி நிலை பேசா எடுத்து விளக்க முடியாத அந்த அனுபூதி நிலையானது கிடைத்தது. எப்போ பிறந்தது அது அப்படின்னு கேட்டால், என்னுடைய ஆசைகள் எல்லாம் தூள் தூளாக ஆன பிறகு எனக்கு இந்த உலக வாழ்வின் பற்றானது முற்றிலுமாக நீங்கிய போது, அந்த பற்றுகள் அந்த மாயை முழுவதுமாக விலகிய போது, அது விலகுவதற்கு காரணமாக இருந்தது முருகா உன்னுடைய அன்பு அருள்தான். இந்த அன்பும் அருளும் சங்கமிக்கும் போது அது ஒன்றாகி விடுகிறது இல்லையா. அன்பு என்பது அடியார் செலுத்துவது, அருள் என்பது இறைவன் கொடுப்பது, அனுபூதி நிலை என்பது தன்னில் இறைவனை உணர்வது. இந்த அன்பும் அருளும் ஐக்கியமாகும் போது தன்னில் இறைவனை உணர்கின்ற நிலை வரும். அதை உணரும்படி செய்தவன் என் முருகன். அந்த முருகன் எப்படி வள்ளியை கிராத குலத்தில் பிறந்த வள்ளியை ஆட்கொண்டானோ அதே போல என்னையும் ஆட்கொண்டு எனக்கும் பேசா அனுபூதி தந்தான். என்னுடைய மாயைகளை என்னுடைய ஆசைகளை அறுத்து தன்னுடைய அருளால் என்னுடைய அன்பின் மீது அவன் அருள் மழை பொழிந்து எனக்கு அனுபூதி அடைவித்த சகாயக்காரனவன் என்று இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.